இப்போ சொல்றேன், நான் மனசார நான் சொல்றேன், ஏதாவது கலாட்டா பண்ணும், கல்ல விட்டு எறியணும், செருப்பு தூக்கி எறியணும், விஜய் அவமானப்படுத்தி அனுப்பணும் கரூர்ல. நீ அண்ணன் ஊர்ல வந்து அண்ணனை பத்தி 10 ரூபாய் பாட்டு பாட்டு நீ போயிடுவியா நீ? அப்ப அண்ணனுக்கு என்ன மறுவாதி அப்படின்ட்டு ஏதாவது பஞ்சாயத்து இழுக்கணும்னு திட்டமிட்டிருப்பார்கள். அது கைமீறி போய் 41 பேரின் உயிரிழப்புக்கு, குழந்தைகள் உயிரிழப்புக்கு காரணமாக அது அமையும் என்பதை செந்தில் பாலாஜி எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்று நான் மனதார நம்புகிறேன். ஆனா இப்போ சார்ஜ் வைக்கிறோம். நீ தான் 41 பேரை கொன்ன. இது என் ஏரியா, என் கோட்டை, என் கோட்டையில வந்து நீ இந்த மாதிரி பேசிட்டு நீ போயிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்குது? நான் இந்த ஏரியாவுக்கு மகாராஜான்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நீ திட்டமிட்டு 41 பேரை கொன்னன்னு சிபிஐ சார்ஜ் ஷீட் போடுது. இது உண்மையல்ல, பொய் என்பது கூட சிலருக்கு தெரியும், நமக்கும் தெரியும். நான் தான் சொல்றேன், நீங்க அதுக்கு காரணம் இல்லைன்னு. அதெல்லாம் ட்ரையல்ல பேசிக்க. இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்களே, இல்லங்க நாங்க அடிக்கலங்க, பணத்தெல்லாம் புடுங்கலங்க, அவன் நிதிஷ் யார்ட்டையும் அதெல்லாம் ட்ரையல்ல பேசிக்கப்பா. அது மாதிரி செந்தில் பாலாஜிக்கு ட்ரையல்ல பேசிக்க. சரியாக அந்த தேர்தலுக்கு அறிவிப்பு வெளியான 1 வாரம் கழித்து தான் கைது நடக்கும். அதுக்கப்புறம் தானே பிரச்சாரம் ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் தானே கரூர் மட்டும் இல்லாமல் கொங்குக்கும் சேர்த்து நீங்கள் வேலை பார்ப்பீர்கள். அதுக்கு பிறகு தானே நீங்க ராஜீவ்காந்திய கோவை தெற்குல ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க வேலை பார்ப்பீங்க. அங்கதானே போய் வேலுமணி அண்ணனுக்கு எதிராக நீங்க வேலை பார்ப்பீங்க. பணத்தை எங்க பதிக்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு தானே தெரியும். போ ஜெயிலுக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்த போது எல்லா விஷயங்களையும் நிர்வாகம் செய்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணினது அவருடைய தம்பி அசோக். திரு அசோக் அவர்கள் மிகச்சிறந்த செயல் வீரர். அசோக்கை சேர்த்து அரெஸ்ட் பண்ணா, கொங்கு மிஸ் சுப்பிரமணியம் சேர்த்து அரெஸ்ட் பண்ணா, அதெல்லாம் ஐடியாவா கொடுக்குறேன் சிபிஐக்கு. ஓ அவரை மட்டும் அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் நீங்க தூக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அசோக் வேலை பார்ப்பாரு, கொங்கு மிஸ் சுப்பிரமணியம் வேலை பார்ப்பாரு. இன்னும் அங்க நிறைய பேர் இருக்காங்க இவருடைய படை தளபதிகள், கரூர் மாவட்டம் முழுக்க இவரது தளபதிகள். எவன் தளபதினு சொல்லிட்டு சுத்துறானா, அதுவும் குறிப்பா வந்து செந்தில் பாலாஜி போட்டோவை போட்டு ஆட்டோல பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டவன கூட விடக்கூடாது, நீ இந்த சதி திட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆட்டோலாம் பறிமுதல் பண்ணி நமக்கு வண்டியை சீஸ் பண்ணாங்களே, அது மாதிரி ஐடியா கொடுக்குறேன் சிபிஐ. கொடுத்து பூந்து காலத்தை மிதிச்சு கொண்டாங்க அப்படின்னு. நீ தான் மிதிச்ச. நான் இல்லப்பா, அதை ட்ரையல்ல சொல்லு. நீ நிரூபி நம்மள சொல்ற மாதிரி. இது பிஜேபி பண்ணாதா? கண்டிப்பா ஒண்ணு பண்ண தெரியாதா? பண்றாங்களா இல்லையான்னு பாரு. இதோட நீட்சி தான் திரு நயினா நாகேந்திரா அவர்கள் நேற்று மேடையில் அமித்ஷாவை அருகில் வைத்துக் கொண்டு சொன்னது. இந்த லாங்குவேஜ் பாரு. 41 பேர் இறந்ததற்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று பகிரங்கமாக இந்த மேடையில் குற்றம் சுமத்துகிறேன். புரிதலைன்னு. அப்புறம் அந்த கீர்த்தி அமைச்சர், திருவண்ணாமலை ஜோதி அமைச்சர், எல்லா மந்திரிகளும் இப்படி ஒரு சில வழக்குகளில் உள்ளே சொல்வார். ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்குமே நீங்க டாமி யூஸ் பண்ண முடியாதுல்ல. சோ இதுக்கு சிபிஐ. ஆனா மத்த அமைச்சர்கள் பெயர்லாம் சொல்லாம திரு செந்தில் பாலாஜியை மட்டும் ஏன் சார் அவங்க டார்கெட்? தான் இருக்கிறதுல அதிகம் 60 தொகுதி கொடுத்திருக்காங்க. அவர் தான் கில்லி. உண்மையிலே கில்லி. 22 மணி நேரம் முடிச்சிருப்பாராம் ஒரு நாளைக்கு. அவரு அரசியல தான் சுவாசிக்கிறாராம். இத்தனை பேரும் சொல்றாங்க கரூரில் அவரது எதிரிகள் கூட அந்த மாதிரி வேலை செய்ய முடியாதுங்க. வேற சிந்தனையே கிடையாது. வெற்றி 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 உழைப்பு. அதுக்காக உழைக்கிறது. சும்மா உட்காந்து வெற்றி தேடி வரணும்லாம் உட்காந்துருக்கு, உழைக்கிறது. ஸோ அப்படி ஒரு உழைப்பை தூக்கி போட்டா மற்றவன் பூரா சோர்ந்துருவான். கொங்கு தப்பிச்சிச்சா, கரூர் தப்பிச்சிச்சா, இதுதான் பிளான். இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு பார்த்துடுறேன்.